திருக்குரானை எடுத்து பார்த்தால் இந்த உறவினர்களை கவனிக்கிறது, உறவினர்களை கொடுக்கிறது, உறவினர்களை சரியான முறையில் அனுசரிக்கிறது என்ற விஷயங்களை பல வசனங்கள் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் திரும்ப திரும்ப சொல்கிறான். எப்படி தொழுகையை பற்றி, ஜக்காத்தை பற்றி பல இடங்களில் சொல்கிறானோ அதே மாதிரி பெற்றோர் அந்த உறவினர்களை கவனிக்கிறது சம்பந்தமாகவும் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அந்த வசனங்களில் சில வசனங்களை பார்க்கலாம். 2வது அத்தியாயத்தில் 177வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது நன்மை என்பது உங்களுடைய முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்புவதில் கிடையாது. லைசல் பிர்ர அன்துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி ஒல் மகரிபி, கிழக்கு திசையிலேயோ மேற்கு திசையிலேயோ உங்கள் முகத்தை திருப்புறது என்பது நன்மை இல்லை. நன்மைங்கிறது என்னன்னு கேட்டால் உலாக்கின்னல் பிர்ரமன் ஆமன பில்லா, அல்லாஹுவை நம்புவது, ஒல் யோமில் ஆஹிரி மர்மையினாலே நம்புவது, ஒல் மலாய்கத்தி வானவர்களை நம்புவது, ஒல் கிதாபி வேதங்களை நம்புவது, ஒன் நபியின நபிமார்களை நம்புவது, இவை தான் நன்மையின் பட்டியல் போடும் பொழுது அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் வாத்தல் மால அலா ஹுப்பிஹி, அந்த பொருளின் மீது அவனுக்கு விருப்பம் இருந்து கூட தவில் குர்பா உறவினர்களுக்காக வேண்டி பொருளை வழங்குதல் இருக்குது, அது நன்மை. இந்த நன்மைகளை பட்டியல் போடும்போது ஆரம்பத்தில் அல்லாஹ்வை நம்புறது, மறுமை நாளை நம்புறது, மலக்குமார்கள் நம்புறது, வேதத்தை நம்புறது, நபிமார்கள் நம்புறது, இல்லை நம்புகிற விஷயம் வருது. அமல்களை சொல்லும்போது என்ன ஃபஸ்ட்டில் சொல்கிறான்னு கேட்டால் வாத்தல் மால அலா ஹுப்பிஹி தவில் குர்பா, அவன் அந்த பொருளின் மீது ஆசை இருந்தும் கூட உறவினர்களுக்காக வேண்டி பொருளாதாரத்தை வழங்குதல். அப்போ உறவினர்களுக்கு பொருளாதாரத்தை வழங்குதல் என்பது ஒரு நன்மையான காரியம். உறவினரோட அனாதைகள், ஏழைகள், வழிப்போக்கர்கள், யாசிப்பவர்கள், அடிமைகள், இந்த நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் தான் வாக்காம சலா தொழுகை நிலைநாட்டுவது, வாத்த ஜக்காத்தை கொடுக்கறது என்று பட்டியல் போடும் பொழுது மனிதன் செய்கிற நல்லறங்களில் முதல் இடத்துல எதை வச்சு சொல்கிறான்? அந்த 5 விஷயமும் நம்பிக்கை சார்ந்த விஷயம். அல்லாஹ்வை நம்புறது, மர்மை நம்புறது, அதே மாதிரி வேதத்தை நம்புறது, மலாய்க்கத்துமார்கள் நம்புறது, நபிமார், இதெல்லாம் நம்புறது சம்மந்தப்பட்டது. இதை சொல்லிவிட்டு செய்கிற செயல்களை சொல்லும் பொழுது வரிசைப்படுத்தையில் ஃபஸ்ட்டு எதை சொல்கிறான்னு கேட்டால் வாத்தல் மால் அலா ஹுப்பிஹி தவில் குர்பா, அந்த பொருளின் மீது நேசம் இருந்து கூட உறவினருக்கு செலவழித்தல். அப்போ உறவினருக்கு செலவழித்தல் என்பது ஒரு இபாதத்தின் வழங்குதா இல்லையா? உறவினருக்காக வேண்டி செலவழித்தல் என்பது ஒரு வணக்கம், அது ஒரு நல்லறம், இதுதான் நன்மை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 177 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 4வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வஅபுதுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு எதையும் நீங்கள் இணை கற்பித்து விடாதீர்கள். இது ரெண்டும் அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் ஒபில் வாலிதைன் யஹசானன் ஒபிதில் குர்பா, பெற்றோருக்கும் நல்லுதவி செய்யுங்கள், உறவினர்களுக்கும் செய்யுங்கள். பெற்றோரை சொல்லிவிட்டு தில் குர்பா, குர்பாண்டா உறவினர்கள், உறவினர்களுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யணும்? நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும். அப்போ அல்லாஹ் ஒரு கட்டளையாக போகிறான், அல்லாஹ் வணங்குங்க, ஷிர்க் வைக்காதீங்கிற மாதிரி அந்த தொடரில் அவ்வளோ முக்கியத்துவப்படுத்தி பெற்றோரையும் சொல்கிறான். பெற்றோருக்கு அடுத்து அல்லாஹ் யாரை சொல்கிறான்னு கேட்டால் விதில் குர்பா, உறவினர்களுக்கு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ உறவினர்களுக்கு உதவி செய்தல் என்பது இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தொழுகை நோன்பு மாதிரியான ஒரு வணக்கம், ஒரு நல்லறம். அதற்கும் மறுமையில் நம்ம உலகத்தில் அவனுக்கு உதவி செஞ்ச மாதிரி ஆகிடுது, ஒரு நன்றி கடன் தீர்த்த மாதிரி ஆகிவிடுகிறது. இது போக அல்லாஹ்விடத்தில் ஒரு நல்லறங்கள் செஞ்சால் எப்படி சொர்க்கம் கிடைக்கும்? தொழுகை நோன்பு ஜக்காத் இந்த மாதிரி இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கெல்லாம் எப்படி நமக்கு பரிசுகள் கிடைக்குமோ அந்த மாதிரி இதற்கும் கிடைக்கும் என்ற காரணத்தினால தான் ஷிர்க் வைக்காதீங்க, அல்லாஹ் வணங்குங்க என்று சொன்னதுக்கு அடுத்து இந்த டாப்பிக்கை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இந்த உறவினர்களுக்கு உதவி செய்தல் என்பது ஒரு அறிவுரையாக சொல்லப்படுதா, ஒரு கட்டளையாக சொல்லப்படுதா? சிறப்பித்து சொல்கிற விஷயங்களே அப்படி சொல்லலாம்ல, உறவினருக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு நல்லா சொல்லுவது அது ஒரு நல்ல காரியம் என்ற அடிப்படையில் ஒரு அறிவுரையாக சொல்கிறானா, ஒரு ஆர்டராக சொல்கிறானா என்றால் இந்த வசனங்களில் தெளிவாக இல்லாட்டாலும் 1690 அதை ஒரு ஆர்டராக கட்டளையாக போடுறான். எப்படி கட்டளையிடுறான்? இன்னல்லாஹ யஅமுரு, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறான். ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டால் அல்லாஹ் உத்தரவு போடுகிறான். பில் ஆதிலி, நீதியாக நடக்கும்படியும், ஒல் எஹசானி, நல்லுதவி உபகாரங்கள் செய்யும்படியும், ஒ ஈ தாய் இதில் குர்பா,
உறவினர்களுக்கு வழங்கும்படியும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறான். அப்போ ஜக்காத்தை வந்து அல்லாஹ் கட்டளையிட்டான்னு சொல்லி அந்த ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுக்குறீங்க. ஜக்காத் அல்லாத இன்னொன்று கட்டளை இடுற, இதுவும் கட்டளை தானே, இதுவும் ஃபர்லு தானே. உறவினர்களுக்கு கொடுத்தல் என்பது வந்து உங்கள் சக்திக்கு உட்பட்டு அவங்களுடைய தேவைக்கு உட்பட்டு நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது என்பது ஏதோ ஒரு தர்மம் ஒரு பிச்சைங்கிற கணக்கில் இது வராது. மாறாக அது ஒரு அம்முருண்டா என்னது, கட்டாய கடமை. இன்னல்லாஹ யஅமுரு, அல்லாஹ் உங்களுக்கு ஆர்டர் பண்ணுகிறான், உத்தரவு போடுகிறான். பில் அதிலே எப்போ பார்த்தாலும் நீதியாக நடக்கணும். இரண்டாவது லிஹசான், உபகாரங்கள் செய்ய வேண்டும். மூன்றாவதாக ஒய்தாய் இதில் குர்பா, உறவினர்களுக்கு உதவுதல் வழங்குதல். அப்போ உறவினர்களுக்கு வழங்க வேண்டியவைகளை வழங்குமாறு அல்லாஹ் வந்து ஒரு கட்டளையாக போடுகிறான் என்று சொல்லும் பொழுது உறவினரை கவனித்தல் என்பது எவ்வளோ முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கிறது என்பது வழங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி வந்து அந்த உறவினர்களுக்கு கொடுக்குறோம்ல, அந்த கொடுக்கறது கூட யாரோ எவரோன்னு தெரியாதவனுக்கு உதவி செய்கிறீங்க, அது செஞ்சீங்கன்னா அது சாதாரண தர்மத்தில் வந்துடும். உறவினருக்கு நீங்கள் செய்கிறத பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால் அவங்களுடைய உரிமைன்னு அல்லாஹ் சொல்கிறான். உறவினருக்கு நீங்கள் உங்கள் சொந்தக்காரர் கஷ்டப்படுறாரு, உங்கள்கிட்ட வந்து கேட்குறாரு, கேட்டால் பிச்சை கேட்குறாரு, நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவருக்கு நீங்கள் உறவினர் என்ற காரணத்தினால் கேட்பதற்கு ஒரு உரிமை இருக்கிறது. அது எங்கேருந்து வழங்குகிறது, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஆத்தி தல் குர்பா ஹக்கஹு, அதாவது உறவினர்களுக்கு அவங்களுடைய ஹக்கை கொடுத்து விடு. ஹக்குனா உரிமை. அப்போ உறவினராக இருப்பார்கள் என்று சொன்னால் அவங்க ஒரு தேவை ஒரு கஷ்டப்படுறோன்னு கேட்குறாங்க, கேட்டிங்கன்னு சொன்னால் விரும்பினா தருவேன் விரும்பாட்டி தரமாட்டேன்னு அது போக முடியாது. உங்களுக்கு இயன்ற உதவி நீங்கள் செய்ய வேண்டும், அது அவங்களுக்கு உரிமை, அது ஒரு பிச்சை கிடையாது என்ற காரணத்துக்கு தான் அல்லாஹ் என்ன வார்த்தை போடுறான்னா ஹக்குனா உரிமை. அப்போ வாத்திதல் குர்பா, உறவினர்களுக்கு நீங்கள் வழங்கி விடுங்கள், ஹக்கஹு, அவனுடைய ஹக்கை அவனுடைய உரிமை என்ன செய்யுங்க வழங்கி விடுங்கள் என்று அல்லாஹ் வந்து 17-26 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை வந்து 30வது அத்தியாயத்திலையும் 38வது வசனத்திலையும் சொல்கிறான். ஃபாத்திதல் குர்பா ஹக்கஹு, உறவினர்களுக்கு அவர்களுக்குரிய உரிமையை நீங்கள் வழங்கி விடுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உறவினருக்கு வழங்குதலை வந்து இவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறான். இதில் அந்த உறவினராக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு சில இடைஞ்சல்கள் செஞ்சுருப்பாங்க. இது எங்கே பிரச்சனை வரும்னு கேட்டால் உறவினர்களுக்கு உதவக்கூடியவனாக தான் இருப்பான். அந்த உறவினர்கள் வந்து நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. சில நேரங்களில் வந்து அந்த உறவினர்களால் நமக்கு நிறைய அநீதிழைக்கப்படலாம், நமக்கு எதிராக அவதூறு பரப்புவார்கள், நமக்கு இடைஞ்சல் பண்ணுவார்கள், நம்மளை பற்றி பல பேர்ட்டையும் தப்பு தவறுமாக பிரச்சாரம் பண்ணுவார்கள். இந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு மனஸ்தாபம் இயற்கையாக ஏற்படும். அப்படி ஏற்பட்டுச்சு என்ற காரணத்திற்காக வேண்டி உறவினருக்கு செய்கிற உதவியை நம்ம தடுத்து கொள்ளலாமா, நிறுத்தி கொள்ளலாமா என்றால் அப்படி நிறுத்தி கொள்ளக்கூடாது. அது நல்ல செயல் இல்லை. ஒரு ரீசன் இருக்குது, உலக கணக்கு பிரகாரம் அவன் செஞ்ச அநியாயத்துக்காக வேண்டி நீங்கள் உதவாமல் இருக்கலாம்னு உங்களுக்கு மனசாட்சி சொல்லுது. ஆனாலும் நீங்கள் இறைவனுடைய அன்பையும் பொருத்தத்தையும் மன்னிப்பையும் நாடக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் அவனை மன்னித்து உதவினால் உங்களை வந்து அல்லாஹ் மன்னித்து உதவுவான் என்று இதற்கு அல்லாஹ் வந்து ஆர்வம் ஊட்டுகிறான். எப்படி ஆர்வம் ஊட்டுறான்னு கேட்டால் 24வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். வலா யஅ்தலி உலுல் ஃபضலி மின்கும் வஸஅதி, உங்களில் வந்து செல்வமும் வசதியும் உடையவர்கள் வந்து யூத்து உலில் குர்பா, உறவினர்களுக்கு வழங்குவதை நீங்கள் மறுத்துவிட வேண்டாம், தடுத்து கொள்ள வேண்டாம். ஒல் யாஃபு ஒல் யஸ்வஹு, அலட்சியப்படுத்தி விடுங்கள், மன்னித்து விடுங்கள். அலா துஹிப்பூன, நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? யக்ஃபிர் அல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? உங்களை அல்லாஹ் மன்னிக்கணும்னு விரும்புகிறீங்க, எவ்வளோ தப்பு செய்கிறீங்க, தப்பு செஞ்சுட்டு என்ன விரும்புகிறீங்க, என் தப்பை வந்து அல்லாஹ் மன்னிக்கணும்னு விரும்புகிறீங்க. அப்போ நீங்கள் வந்து அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும்னு விரும்புகிற மாதிரி நீங்கள் அவனை மன்னிக்க வேண்டியதானே? உங்களுக்கு தப்பே செஞ்சுருக்கட்டுமே, உறவினராக போயிட்டானே, அல்லாஹ் ஏற்படுத்தின ரத்த உறவுல அது மாமன் சித்தப்பெல்லாம் நம்மளாக உண்டாக்கி கொண்டதா, விலை கொடுத்து வாங்கினதா, அல்ல நம்மளாக பழகி ஏற்படுத்தி கொண்ட உறவா? ஒருத்தர் மாமான்னு சொல்கிறோம்னு சொன்னால் அது அல்லாஹ் தான் நமக்கு ஏற்படுத்தினா. நம்ம தாயோடு அவரை பிறக்க செஞ்சது அல்லாஹ் தானே. சித்தப்பான்னு ஒருத்தர் இருப்பார்னு சொன்னால் உங்கள் தகப்பனோடு அவர் அல்லாஹ் பிறக்க செஞ்ச அந்த தாய் வயிற்றில் பிறக்க செஞ்சது அல்லாஹ் தானே. அப்போ இந்த உறவுகள் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற காரணத்தினால் நீங்கள் வந்து அவங்கள மன்னிக்க மாட்டீர்களா அப்படின்ட்டு வந்து இந்த 24வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் சொல்லுகிறான். இந்த வசனம் கூட எதற்காக அருளப்பட்டது என்று சொன்னால் இதற்கு பின்னாலும் ஒரு சம்பவம் இருக்கிறது. இந்த வசனம் அருளப்பட்டது எதற்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ எவ்வளோ பெரிய அநியாயம் செஞ்சாலும் கூட அந்த உதவி செய்கிற விஷயத்தில் அதை மனசில் வச்சுக்கிற கூடாது.
வேறவனுக்கு நீங்கள் வச்சுட்டு போங்க, உறவினருக்கு வச்சுக்கிற கூடாது. உறவினரை பொறுத்த வரைக்கும் அவன் சொந்தோண்டு ஆயிட்டான். இந்த உறவு வந்து அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தின உறவு. எந்த உறவினரையும் நம்மளாக தயாரித்து கொள்ள முடியாது. அப்போ இறைவன் வந்து இவர் தான் தாத்தா, இவர் தான் சித்தப்பா, இவர் தான் பெரியப்பா, இவர் தான் மாமா, இவர் தான் அண்ணன் பிள்ளை, இவர் தான் தம்பி பிள்ளை என்றெல்லாம் ஏற்படுத்துறது வந்து நம்மளாக அதை தேடிக்கொண்ட உறவு அதெல்லாம் இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு இப்படி தான் அமைச்சு தந்திருக்கிறான். அப்போ அல்லாஹ் வந்து இந்த மாதிரி உறவை ஏற்படுத்தி தந்திருக்கும் பொழுது அவர்கள்ட்ட பாரதூரமான உங்களுக்கு தீங்குகள் செஞ்சிருந்தாலும், உங்களுக்கு நிறைய துரோகங்கள் செஞ்சு இருந்தால் கூட உறவு என்று வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதை மன்னித்து விட வேண்டும். அதனுடைய சம்பவம் என்னென்று கேட்டால், இப்போ ஆயிஷா நாயுடைய அவர்கள் மீது அவதூறு சொன்னாங்க இல்லையா, அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அதை முழு சம்பவத்தை தெரிந்து கொள்வதாக இருந்தால் புகாரியில் 2661வது ஹதீஸை பாருங்கள். நிறைய ஹதீஸ் இருக்கிறது. நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு பார்ப்பதாக இருந்தால் புகாரியில் 2661வது ஹதீஸை பார்த்துக்கிறங்க. அதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு கேட்டால், இப்போ ஆயிஷா நாயின் மீது ஒரு அவதூறு பரப்புகிறாங்க. என்ன அவதூறு பரப்புகிறாங்க? ஆயிஷா நாயி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அவங்க ஒரு போருக்கோ பிரயாணத்துக்கோ போனால் ஒரு மனைவி அழைச்சிக்கிட்டு போவாங்க. ஒரு மனைவி அழைச்சிக்கிட்டு போகும்பொழுது எதுக்குன்னு கேட்டால், அவங்களுக்கு சேவை செய்வதற்காக வேண்டி, அவங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி மனைவி துணையாக வேணும் என்பதற்கு அழைத்து செல்வார்கள். எந்த மனைவி அழைத்து செல்வது என்பதற்கு சீட்டு குலுக்கி போடுவார்கள். யாருடைய பெயர் வருதோ அவங்கள அழைச்சிக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆயிஷா நாயகி அவர்களை அந்த மனைவி அழைத்து கொண்டு ஒரு பிரயாணத்துக்கு போகிறாங்க. போய்விட்டு வந்து ஒரு இடத்துல இளைப்பாடுறாங்க. திரும்பி வரும்போது இளைப்பாறுகிறார்கள். இளைப்பாறும் பொழுது இளைப்பாறுனது போதும் என்று நினைக்கும் பொழுது, அப்போ நம்ம நைட்டு கிளம்புவோம், எல்லாம் தயாராகிக்கிறங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. அந்த எல்லோரும் டேரா போட்டு கூடாரம் போட்டு தங்கி இருந்த மக்கள்கிட்ட வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அறிவிக்கை செய்கிறாங்க, நம்ம பயணத்துக்கு நேரம் நெருங்கி விட்டது. அப்படி சொன்னோன்னு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவர்கள் வந்து இயற்கை தேவைகள்லாம் முடிக்கிறதா இருந்தால் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகி வர்றதுக்காக வேண்டி ஒரு அறிவிப்பு செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்ச உடனே பெண்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, பெண்கள் ஆயிஷா நாயகி மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க இயற்கை தேவைக்காக வேண்டி தனியாக தூரமாக போய் இயற்கை தேவை முடிச்சுட்டு வர்றாங்க. வந்து பார்த்தா அது மாதிரி எல்லோரும் அவங்க தேவை முடிச்சுட்டு ரெடியாகி வந்துட்டாங்க. வந்து பார்த்தாங்கன்னு சொன்னால், அவங்க கழுத்தில் போட்டிருந்த ஒரு மாலை வந்து மிஸ் ஆகிடுச்சு, காணோம். அப்போ நம்ம கழுத்தில் மாலை போட்டுட்டு தானே போகணும். ஒரு நெக்லஸோ ஒரு மாலை மாதிரி காசு மாலை எதோ இருக்கலாம். அந்த மாலை வந்து கீழே விழுந்து விட்டது போல் இருக்குது. அப்போ ஆயிஷா நாயகி என்ன செய்கிறாங்க, பதறி போய் வந்துட்டு மாதிரி திரும்பி அந்த இடத்துக்கு போகிறாங்க. எந்த இடத்துக்கு அவங்க வந்து இயற்கை தேவைக்காக போனாங்களோ அந்த இடத்துல போய் என்ன செய்கிறாங்க, தேடுறாங்க, ஏதாவது விழுந்து கிடக்குதா இல்லைன்னு தேடுறாங்க. தேடிட்டு என்ன செய்கிறாங்கன்னா கடைசியில் வர்றாங்க. வந்து பார்த்தா எல்லாம் போயிட்டாங்க. ஆயிஷா நாயகி விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாம் பயணத்துக்கு ரெடியாக தானே இருந்தாங்க. முன்கூட்டி அவகாசம் கொடுத்தாச்சு. அவகாசம் கொடுத்தவொடனே போயிட்டு வந்துட்டாங்க. இந்த பொருள் காணாமல் என்று தேடி போனதில் நேரம் ஆகிட்டதுனால என்ன செஞ்சிட்டாங்க, அவங்கெல்லாம் போயிட்டாங்க. அது எப்படி போனாங்கன்னு கேட்டால், அன்றைக்கு வந்து இந்த பெண்களை வந்து அழைத்து செல்லும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒட்டகத்தில் ஏற்றி செல்வாங்க இல்லையா, ஒட்டகத்தில் வந்து நேரடியாகவும் ஏறி உட்காந்து போவாங்க. குறைந்த தூரத்து பயணமாக இருந்தால். அதிக தூரத்து பயணமாக இருந்தால் ஒட்டகத்தில் தூக்கி வைக்கிற மாதிரி ஒரு பெட்டி மாதிரி பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, வேறு குறை பல்லாக்கு மாதிரி. அதுக்குள்ளே என்ன செய்வாங்க, பெண்கள் இருப்பாங்க, வெயிலுகள்லாம் படாமல். அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா ஒரு வசதியாக உட்கார்ற மாதிரி என்ன செய்யும், அது ஒட்டகத்துக்கு மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி என்ன செய்யிருப்பாங்க, ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பாக்ஸில் தான் பெண்களை வந்து தூரத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. கிட்ட உள்ளதுக்கெலாம் மேலே ஒட்டகத்து மேலே உட்கார வச்சு கொண்டு போயிடுவாங்க. அப்போ ஆயிஷா நாயகிக்காக வேண்டி அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் செஞ்சு வச்சுருந்தாங்களா. அந்த சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த பெட்டியில் ஆயிஷா நாயகி இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு, வெறும் பெட்டியை ஆயிஷா நாயகி அதில் இருக்காங்கன்னு நினைத்து கொண்டு அந்த ஒட்டகத்தில் மேலே வைக்கக்கூடிய ஒட்டக தொட்டின்னு அதை சொல்லுவாங்க, அதை தூக்கி என்ன செய்கிறாங்க, ஒட்டகத்து மேலே வச்சு ஆயிஷா நாயகி அதில் இருக்கிறாங்க என்று நினைத்து அவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஆயிஷா நாயகி வந்து மாலையை தேடிட்டு வந்து பார்க்குறாங்க, ஒருத்தரையும் காணாம். அதிர்ச்சி, எப்படி போய் நம்மளை காணான்னு தேடிட்டு திரும்பி வருவாங்க அப்படின்னு அதே இடத்துல என்ன செய்கிறாங்க, தனியாக நடந்து போகலை, அதே இடத்துல உட்காந்துடுறாங்க. உட்கார்ந்த உடனே கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒருத்தர் சஃப்வான்கிற ஒரு சஹாபி வர்றார். அவர் எதுக்கு வர்றாருன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எந்த ஒரு பிரயாணத்திலேருந்து திரும்பி வந்தாலும் போனாலும் ஒருவரை பின்தொடர்ந்து வருவதற்கு ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க. எதற்காகன்னு கேட்டால், யாராவது எதிரிகள் வர்றாங்களா, கொஞ்சம் டிஸ்டன்ஸோடு ஒரு அரை நாள் தொலைவு தூரத்தில் அவர் வந்துக்கிட்டு இருப்பார் பின்னாடி. அது ஏதாவது பொருள்களை மிஸ் பண்ணிட்டாங்களா அதை பார்த்துக்கிட்டு வர்றதுக்காக வேண்டி ஒருவரை பின்னாடி பின்தொடர்ந்து வருவதற்கு ஒருத்தர் நியமிச்சிருப்பாங்க. ஏதாவது பொருள்கள் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவர் எடுத்துகிட்டு வந்துடுவார். அந்த மாதிரியான ஏற்பாட்டுக்காக செஞ்சுருந்தாங்க. அதுக்கு சஃப்வான் என்பவர் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்களா. அவர் அதே வழியாக ரசூல்லா வந்த வழியாக வந்து பார்க்குறாரு, ஆயிஷா நாயகியே பார்க்குறாரு. பார்த்தவொன்னே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்லி
அவர் வந்து சொல்லிட்டு அது ஒரு வார்த்தை தான் சொன்னார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒன்றும் பேசிக்கொள்ளலை. அப்போ நீங்கள் ஒட்டகத்தில் ஏறுங்கன்னு ஒட்டகத்தை படுக்க வச்சு ஒட்டகத்தை உட்கார சொன்னால் உட்காந்துரும். உட்காந்தோடனே அதுக்குன்னு ஒரு பாசை வச்சுருப்பாங்க. அதில் ஆயிஷா நாய் ஏறிட்டு இவர் என்ன செய்கிறார், ஒட்டகத்தில் வந்தவர் இவர் ஒட்டகத்தில் ஏறாமல் நடந்தே பிடிச்சிட்டு வர்றார். ஆயிஷா நாயகி வந்து ஒட்டகத்து மேலே இருக்கிறாங்க. இவர் சஃப்வான் என்பவர் ஒட்டகத்துக்கு அந்த மூக்கணாங்கயிறை பிடித்து கொண்டு அவர் நடத்தி கூப்பிட்டுட்டே வர்றார். அதுக்கடையில் இன்னொரு இடத்துக்கு அவங்க ரெடியாக போய் இடத்துல பார்க்குறாங்க, ஆயிஷா நாயை காணான்னு தெரிய வருது. இவரும் வந்து சேர்ந்துடுறார். ஏறக்குறைய ஒரு நீண்ட ஒரு அதிகமான நேரம் ஒரு 4-6 மணி நேரம் 7 மணி நேரம் அளவுக்கு அவங்க வந்து 2 பேரும் தனியாக வர்றாங்க. அப்போ இந்த ஒரு சம்பவத்தில் இதை முனாஃபிக்கும் வருவான்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து போருக்கு போனால் கூட எல்லாமே நல்ல சஹாபாக்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நடிக்கிறவன் அவங்களோட இருந்தான். போருக்கு கூட வருவான். போருக்கு வந்து என்ன செய்வான்னு கேட்டால் யுத்தகந்த போடாமல் கடைசியில் நின்றுக்குருவாங்க. பங்கு வைக்கும்போது எனக்கும் தாண்டு கேட்பாங்க. இந்த மாதிரியான முனாஃபிக்குகள் இருந்தாங்க. அவங்க அந்த சபையிலேருந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் காது முக்கலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு நிர்பந்தம். ஒரு நிர்பந்தமான நிலையில் ஆயிஷா நாயகி இருக்கும் பொழுது விட்டு வர முடியாது. ஒரு ஆணு பெண்ணு தனித்திருக்கக்கூடாது என்பது வந்து நம்மளாக தேடி நம்மளாக உருவாக்கி அப்படி தனித்திருக்கக்கூடாது. நம்மளாக ஒரு பெண்ணோட தனித்து இருக்கணும் என்பதற்காக செட்டிங் பண்ணுனா அது பலவிதமான சந்தேகங்களுக்கு இடம் வகிக்கக்கூடியது. இது எப்படிப்பட்ட விஷயம், அவங்க அந்த தெருவில் நிற்கிறாங்க, காட்டில் கிடக்கிறாங்க, இவர் வர்றாரு, பெண் இருக்குன்னு விட்டுட்டு போக முடியுமா? அப்போ என்ன செய்யணும், அவங்கள அழைச்சிக்கிட்டு தான் வரணும். அழைச்சிட்டு வர்றது தான் சேஃப்டி. அதுக்காக ஒரு ஒட்டகத்தில் ஏறி உட்கார வச்சு கொண்டு வந்து சேர்த்தார். இவ்வளவு நேரம் தனியாக வந்தார்களே, என்ன நடந்திருக்கும், எதுவும் நடந்திருக்கும் என்றெல்லாம் என்ன செய்கிறாங்க, இந்த முனாஃபிக்குகள் வந்து கதையை கட்டுறாங்க. அதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருந்தாங்கன்னா முகாந்திரம் இருக்கிறது. ஆனால் முகாந்திரம் இருந்தாலும் உலக கணக்கில் முகாந்திரம் இருக்கிறது. முகாந்திரம் இருந்தாலும் அது எப்படி இஸ்லாம் பார்க்க சொல்லுதுன்னு கேட்டால் இதை வந்து இந்த பின்னாடி வசனம் இறங்கும். அப்போ தான் இல்லை அந்த அறிவுரை சொல்கிறான். அப்போ அந்த இப்படி நீங்கள் செஞ்சுருக்கக்கூடாது என்று கண்டிக்கிறான். அப்போ இந்த மாதிரி வந்தவுடனே என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் நெருப்பு இல்லாமல் புகையுமா, இப்படி ஒரு நேரம் இருந்தால் சும்மா இருந்திருப்பாங்களா, அப்படியா இப்படியான்னு போட்ட உடனே முனாஃபிக்குகள் கொளுத்தி போட்ட தீ வந்து சஹாபாக்களில் சிலருக்கும் இணைஞ்சிருச்சு, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. மதீனாவுக்கு வந்து சேருவதுக்குள்ளே ஊர் புறம் பரவி போச்சு. எங்கே பார்த்தாலும் இந்த பேச்சு பரவிருச்சு. இதில் முனாஃபிக்குகள் ஒரு பக்கம் பண்ணினாங்க என்பதை விட சஹாபாக்களில் சில பேர் நினைஞ்சாங்க இந்த பொய்யை வந்து இந்த இந்த ஒரு உண்மை, அந்த 2 பேரும் சேர்ந்து வந்தது மட்டும் உண்மை. அது நிர்பந்தமான நிலையில் இப்போ நம்ம கூட ஒரு நிர்பந்தமாக ஒரு பெண் அந்த இடத்துல நிற்கிறாங்கன்னு வைங்க, அவங்கள நம்ம விட்டுட்டு வந்து அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுரும்னு சொன்னால் நம்ம ஒரு கூட்டிகிட்டு வந்தால் தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு பிளான் பண்ணி செஞ்சால் தப்பாக போயிடும், அது அந்த தப்பு வந்துடும். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இது மாதிரி யார் வாழ்க்கையில் நடக்கலாம், நடந்தால் இது மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இருக்குங்கிற ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளாமல் அவங்க பரப்புகிறாங்க. அந்த பரப்புரில் முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டால் சஹாபாக்களில் முக்கியமாக இருந்தது அந்த ஹம்னாங்கிற ஒரு சஹாபி பெண்ணு, அவங்க ஒரு ஆள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் அந்த கவிஞர் இருந்தார் இல்லையா, அவர் ஒரு ஆள் இந்த மாதிரி அவதூறு பரப்புனவர். 3வது யாருன்னு கேட்டால் மிஸ்தஹ்னு ஒருத்தர் இருந்தார். இவர் வந்து ஆயிஷா நாய்க்கு சொந்தக்காரர் கூட, அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு உறவினர் கூட. உறவினர் மாத்திரம் இல்லாமல் இந்த மிஸ்தஹ் என்பவருடைய எல்லா உதவிகளையும் அபூபக்கர் தான் செய்வாங்க. அபூபக்கர் அவர்கள் கொஞ்சம் வசதியாக இருந்தார்கள். மிஸ்தஹுக்கு தேவையான உதவிகள்லாம் அவங்க தான் செய்வாங்க. அப்போ இந்த மிஸ்தஹ் தான் ரொம்ப பரப்பி விட்டார்னு தெரிஞ்ச பிறகு அபூபக்கர் சத்தியம் பண்ணிட்டாங்க, இனிமேல் இந்த மிஸ்தஹுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன். அது வரைக்கும் அவர் தான் செஞ்சுட்டு வந்தார். மிஸ்தஹுக்கு வந்து எல்லா உதவியும் செஞ்சது அவர் தான். அப்படி செஞ்சு வந்தவர் கூட என்ன செஞ்சிட்டார்னா நம்ம மகள் மீது இந்த மாதிரி ஒரு பழியை சுமத்திட்டாரே என்பதற்காக வேண்டி அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா நான் இனிமேல் எந்த ஒரு உதவியும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டார். அந்த முடிவு எடுக்கும் பொழுது தான் அந்த சம்பவத்துக்கு நம்ம இது தேவையான விஷயம் இருந்தாலும் அதை சுருக்கமாக சொல்லிடலாம். ஊருக்கு வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா எல்லாம் கண்டிக்கிறான். இந்த மாதிரி கேட்டோன்னு நீங்கள் பொய்ன்னு சொல்லியிருக்க வேண்டாமா, அவதூறை பரப்பிட்டீங்களே, நீங்கள் சின்ன விஷயமாக நினச்சிட்டிங்களே, பெரிய விஷயமாயிடுச்சே. ஒரு ஆணும் பெண்ணும் விபச்சாரம் பண்ணால் நீங்கள் சொல்வதாக இருந்தால் லவ்லா ஜாவு அலைஹி பி அர்பத்தி சுஹதா, 4 சாட்சிகளை நீங்கள் கொண்டு வந்திருக்க வேண்டாமா? இஸ்லாமிய அடிப்படையில் வந்து ஒரு விபச்சாரம் பண்ணுவதை 3 பேர் பார்த்துட்டு வந்து சொன்னால் கூட 3 பேர் பொய்யர்கள்னு முடிவெடுக்கணும். உலாய்க்கு எந்த அல்லாஹுமுல் காதிபுன், அப்படி 4 சாட்சி கொண்டு வரலன்னா அல்லாட்டவர்கள் பொய்யர்கள் அப்படி நல்லா குரானில் சொல்லி காட்டுக்கிறான். அந்த மாதிரி சொன்ன பிறகு நெஞ்சாங்க அதை யாரெல்லாம் அவதூறு பரப்புனார்களோ அவங்களுக்கு 80 கசையடி கொடுக்கணும்னு சட்டம் வருதில்ல, அந்த கசையடி இந்த சஹாபாக்கெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. யாருக்கு, இந்த அவதூறு பரப்புன சஹாபாக்களுக்கு, மற்றவங்களுக்கு முனாஃபிக்கில் உள்ளவனுக்கு நெஞ்சாங்க 80 கசையடி கொடுத்தார்கள். அவங்க தப்பு செஞ்சாங்க, அல்லாஹ் வந்து ஆயிஷா நாயகி தூய்மையானவர்கள்னு சொல்லிட்டான். அந்த தப்பு செஞ்சவர்களுக்கு தண்டனையும் கொடுத்து விட்டான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. அப்போ இவர் பரப்புனா கூட அவர் எப்போ தண்டனைக்கு உள்ளாகி இது தூய்மைன்னு ஆகிட்டாரோ அதுக்கு பிறகு மனசில் வச்சுருக்க தேவையில்லை. இருந்தாலும் அபூபக்கர் அவர்களுக்கு மனசு பாதிக்குது. நம்ம மகளை பற்றி இந்த மாதிரி சொந்தக்காரனாக இருந்தால் பரப்பிட்டார் அப்படின்னு சொல்லி கோபம் வருது. அவங்க உதவியை நிப்பாட்டிட்டாங்க.
நிப்பாட்டின உடனே அப்போ தான் இந்த வசனம் இறங்குது. எந்த வசனம் இறங்குறது? உங்களில் வசதியும் செல்வம் உடையவர்கள் உறவினர்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் சத்தியம் செய்துவிட வேண்டாம், அந்த முடிவு தப்பு. நீங்கள் அலா துஹிப்பூன அன் யக்ஃபிர் அல்லாஹுலக்கும், உங்களுக்கு அல்லாஹ் மன்னிக்கணும்னு நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அப்போ நீங்கள் அல்லாஹ் மன்னிக்கணும்னு விரும்புகிற மாதிரி நீங்கள் மன்னிச்சிருங்களேன். அதுவும் எப்போ மன்னிக்க சொன்னால் அதை விளைக்கிறேன்னு அந்த தவறு இப்போ செஞ்ச மிஸ்தகு என்பவர் செஞ்ச தவறுக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுத்தாச்சு. அந்த தவறை வந்து அல்லாஹ் விட்டுறல 80 கசடி கொடுத்தாச்சுல. ஊர் மக்கள் மத்தியில் வச்சு நீங்கள் பொய் தான் சொன்னேன்னு சொல்லி 80 சவுக்கடி கொடுத்தாச்சு. அந்த சவுக்கடி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அல்லாவே அவங்கள தூய்மையானவங்க ஆயிஷா நாயை பற்றி வசனத்தை அருளிய பிறகு அவர் மனசில் அந்த எண்ணம் போயிடும்ல, நம்ம அவதூறு தான் சொல்லிட்டோம், இந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கக்கூடாது, பெரிய பாவம் செஞ்சிட்டோம், உணர்ந்துட்டார். அப்போ அவர் உணர்ந்துட்டார் தான் செஞ்ச தவறு. இந்த சட்டங்கள் வந்திருந்தால் செஞ்சு கூட இருக்க மாட்டார். இந்த அவதூறு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டு ஆதாரம் இல்லாமல் இந்த விசாரம் அளவுக்கு குற்றஞ்சாட்டுவதற்கு பெரிய ஆதாரம் வேணும். அப்படி இல்லாமல் செய்யக்கூடாது என்கிற இந்த வசனம் முன்னாடி அருளப்பட்டு இருந்துருந்துச்சின்னு சொன்னால் இந்த மிஸ்தகு பரப்பி கூட இருக்க மாட்டார். அவர் பொது புத்தி உலக மக்களுடைய பார்வையில் நெஞ்சார் ஒரு ஆணுமனு தனியாக இருந்து என்ன நடக்கலாம்னு அப்படி நினைத்து கொண்டு பேசிட்டார். அதனால் அதுக்கு பிராயச்சி தந்தையடி தண்டனையும் வாங்கி பினிஷ் ஆன பிறகு அபூபக்கர் என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், உங்கள் மகள் மீதே அவதூறு சொல்லி இருந்தாலும் சரிதான், நீங்கள் அவங்களுக்கு மன்னிப்பு அல்லாஹ் கொடுத்துட்டான், தண்டனையும் கொடுத்துட்டான். அப்போ நீங்கள் அந்த உதவி செய்கிறது மறுக்க வேணாம். அப்படி மறுக்காமல் இருந்தீங்கன்னா உதவி செஞ்சீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் அப்படின்றத அந்த வசனம் அருளப்படுது. அதை பற்றி என்ன செய்ய, இந்த வசனம் இறங்கின உடனே அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், பலா ஒல்லாஹி இன்னி ல உஹிப்பு அன் யக்ஃபிர் அல்லாஹுலி, அல்லாஹ் என்னை மன்னிக்கணும் என்பதை தான் நான் விரும்புகிறேன். அந்த வசனத்துக்கு பதில் சொல்கிறாங்க எப்படி, அலா துஹிப்பூன அன் யக்ஃபிர் அல்லாஹுலக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா அப்படின்னு அந்த வசனம் இறங்கினவுடனே அபூபக்கர் சொல்கிறாங்க, பலா கண்டிப்பாக நான் விரும்புவேன், ஒல்லாஹி அல்லாஹ் மேல் ஆணையாக, இன்னில உஹிப்பு அன் யக்ஃபிர் அல்லாஹுலி, அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்பதை நான் விரும்பத்தான் செய்கிறேன் என்று சொல்லி ஃபரஜா இலா மிஸ்தஹின், மிஸ்தகுக்கு திரும்பி வந்து எல்லா உதவியும் செய்ய ஆரம்பித்து விட்டார். அதற்கு முன்னாடி என்னென்ன உதவியெல்லாம் செய்தார்களோ அந்த உதவிகளை எல்லாம் மீண்டும் செய்ய ஆரம்பித்து விட்டாருங்கிற சம்பவம் அந்த இதுக்கு தான் இறங்கினது. இது புகாரில் 2661வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ ஒரு மனிதனை வந்து உறவினர்களால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுங்கல்ல, இதுக்கு நிகரான பாதிப்பு இருக்குமா? அபூபக்கர் சித்திக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பு இருக்குதே, எப்படிப்பட்ட பாதிப்பு? அவங்க பெத்த மகள் மீது ஒரு அவதூறை சொல்லி பரப்பியிருக்காரு, சொந்தக்காரராக இருந்தும் பரப்பியிருக்காரு, உதவி பெற்றும் பரப்பியிருக்கிறார், 3 தப்பு செய்கிறார். அப்போ வந்து இவர்கிட்ட உதவி வாங்கி கொண்டு இவர் குடும்பத்தின் மீது பரப்புறதுன்னா இவ்வளவு தப்பு செஞ்சிருக்காரு என்பது அந்த அபூபக்கர் அவர்கள் அந்த முடிவு எடுத்தது வந்து மனிதன் என்ற முறையில் அந்த உரிமை இருக்கிறது, செய்யாமல் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் உதவி அதையும் மன்னித்தோடு சிறந்ததுன்னு நல்லா சொல்கிறான். மனசு அபூபக்கர் மாதிரி விசாலமாகணும். அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைக்கு அப்படி கட்டுப்பட்டார்ல, அலா துஹிப்பூன அன் யக்ஃபிர் அல்லாஹுலக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று கேட்ட உடனே, நான் விரும்பத்தான் செய்கிறேன், அல்லாஹ் என்னை மன்னிக்கணும், நான் எவ்வளோ தப்பு செஞ்சுருப்பேன், என் இறைவனை என்னை மன்னிக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. அவங்க அந்த முடிவுக்கு வர்றாங்க. அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால், உறவினர்களுக்கு நமக்கு மத்தியில் பல பஞ்சாயத்துகள் வரும். உறவினர் மத்தியில் தாங்க வரும். சண்டை சச்சரவுனா யாருக்கு வரும்? யாரோ எவருன்னு தெரியாதவன்னு உங்களுக்கு சண்டை வருமா? சண்டை வர்றதா இருந்தால் அறிமுகம் இருந்தால் மட்டும்தான் வரும். அறிமுகம் இல்லாத எவ்வளோ பேர் பீச்சில் 1000 பேரை பார்ப்பீங்க, அவங்களோட உங்களுக்கு சண்டை வருமா? வராது. ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு தொடர்பு இருந்தால் தான் இவன் என்ன செஞ்சான், அவன் என்ன செஞ்சான், இவன் ஒன்று சொல்ல அவன் ஒன்று சொல்ல, அப்படிலாம் வந்து என்ன செய்யும், சண்டை வரும். அப்போ உறவினர்கள் மத்தியில் தான் சண்டை வரும். உறவினர் அல்லாத, நண்பர்கள் அல்லாத எந்த பிச்சைக்கார தெருவில் வரும், அவனுக்கு நமக்கு சண்டை வருமா? ஏதாச்சும் கேட்டால் கொடுப்போம், கேட்டு போயிட்டே இருப்பான். இதில் சண்டை நமக்கு என்ன வரும்? உரிமை இருக்கிற இடத்துல சண்டை வரும். அப்போ உறவினர்கள் மத்தியில் அவங்க உறவு என்கிற மூலம் என்ன செய்வாங்க, கொஞ்சம் கூட எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்பீங்க, அவங்களோட தகுதி தந்தவாறு அதை போய் தப்பாக எடுத்திருப்பாங்க. இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்யும், வரும். அந்த மாதிரி வரக்கூடிய உறவினர்கள் விஷயத்தில் பிரச்சனை வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த வசனத்தை யாபகத்தில் வச்சுக்கிறணும். எந்த வசனம்? உங்களே அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று அவன் கஷ்டப்படுறான். உங்களுக்கு எதிராக நிறைய பழிச்சூழலாம் சுமத்தனவனாக இருக்கிறான். ஆனாலும் இன்றைக்கி உங்கள் உறவினராக ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ கடும் சிரமத்தில் இருக்கிறார்கள். அப்போ உங்கள் மனசு என்ன சொல்லணும்னு கேட்டால், அவன் செஞ்ச தப்பு தான், ஆகிரத்தில் என்னை எல்லாம் மன்னிக்கணும், நான் அவனை மன்னிக்கிறேன், முடிஞ்சு வச்சு கதை. அவன் என்ன செஞ்சுட்டு போகட்டுமே. அப்போ அந்த உதவி செய்கிறத வந்து நீங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு வாய்ப்பு எல்லாம் தர்றான். நீங்கள் வந்து அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும்னு விரும்பினீர்கள்னா நீங்கள் மன்னிக்கணும்ல. அப்போ நம்ம மறுமையில் நம்ம வெற்றி பெறுவதாக இருந்தால் நம்முடைய எத்தனையோ தவறுகளை வந்து அல்லாஹ் மன்னிச்சா தான் வெற்றி பெற முடியும்.
நம்ம தவறுகளையெல்லாம் நூல் பிடிச்ச மாதிரி எல்லாம் கணக்கு பார்த்தான்னு சொன்னால் வெற்றி பெற முடியாது. அப்போ எப்போ நூல் பிடிச்ச மாதிரி கணக்கு பார்க்க மாட்டான்? நாம் வந்து உறவினர்களை மன்னிக்கணும். உறவினர்களை 1000 தப்பு செஞ்சுருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு தேவையான ஒரு கஷ்டம்னு வந்து கேட்குறாங்களா, கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுதா, அல்ல கேட்குறாங்க, அல்ல உங்களுக்கே தெரிய வருது, அவனுக்கு என்ன குறைஞ்சிட்டு போகிறாங்க, அவன் அப்படி தான் வேணும், அவனுக்கு வேணும், அவனுக்கு தேவை தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. உறவினராக இருப்பார், ஆஸ்பத்திரியில் சேர்த்துருவாங்க, மருத்துவத்துக்கு என்ன செய்யணும் தடுமாறுவார். உங்களுக்கே தெரியும் அவன்கிட்ட எந்த தொழிலும் இல்லை, எந்த வருமானமும் இல்லை, இந்த ஒரு மருத்துவ செலவை அவனுக்கு சமாளிக்க முடியாது அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சால் கூட என்ன செய்வீங்கன்னு கேட்டால், அவனுக்கு வேணும், எனக்கு செஞ்சானா, நான் வந்து கஷ்டப்பட்டேன், இப்போ எனக்கு உதவி செஞ்சானா, அவன் நல்லா இருக்கும்போது எனக்கு நான் கேட்டு போனேன்னு எனக்கு தந்தா, அதெல்லாம் மனசில் வந்து ஆடும். ஏன்னா ஏற்ற இறக்கத்தில் அவன் உங்களுக்கு உதவி செய்கிற நிலையிலேருந்து செய்யாமல் இருந்திருப்பான், அல்ல வேறு தப்புகள்லாம் நடந்திருக்கும். என்ன நடந்திருந்தாலும் சரி, அவனை மாதிரி நம்ம ஏன் நடக்கணும்? ஆகிரத்தில் வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடிய நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், இதில் வந்து அல்லாஹ் எதை விரும்புகிறான், என் விருப்பம் தனியாத்துக்கு வைங்க, இதில் என்ன மாதிரி நான் செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். அப்போ அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறணும்ல. அல்லாஹ் என்னை எதை செஞ்சால் விரும்புவான் என்று கேட்டால், அந்த உறவினர்கள் விஷயத்தில் அவங்க என்ன மாதிரியான தப்புகள் செஞ்சுருந்தாலும் சரிதான், அவங்களுக்கு தேவைப்படும் போது உதவி செய்கிறவங்களுடைய கடமை, அவங்களுக்கு உரிமை. அதை வந்து அவங்க தப்பே செஞ்சுருந்தா கூட அல்லாஹ் அவங்கள மன்னிக்கணும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் என்னவோ செஞ்சுட்டு வந்தால் வச்சுக்க, கஷ்டப்படுறேன், சிரமப்படுறேன், வைத்தியத்துக்கு வச்சுக்க, அதுக்கு வச்சுக்க, இதுக்கு வச்சுக்கன்னு சொல்லி தேவையானது என்ன செய்யணும், நம்ம கொடுத்து உதவுற என்ன செய்யணும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம்.